அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அப்துல் லத்தீப். தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஷவர்மா வீடியோனே சொல்லலாம். அதே நண்பர் தான், அவர் பார்ட்டி வச்சாப்பில் வாங்க போகலாம் அப்படியே கோல்டன் ஜூஸில் போயிட்டு ஷவர்மா சாப்பிட்லாம்னா. இதான் அந்த கோல்டன் ஜூஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா ரொம்ப ஃபேமஸ்ஸு. மற்ற விஷயங்கள் போக போக உள்ள வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வந்தாச்சு, நம்ம அப்படியே உள்ளே போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு ஊர்லாம் மக்கள்லாம் பிஸியாக போயிட்டுருக்காங்க, எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. அந்த பரபரப்பான வேலையில் நம்மளும் போயிட்டு ஒரு ஷவர்மா சாப்பிட்டு வந்துடும். வாங்க போகலாம். கோல்டன் ஜூஸ் அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது செட்டிங்ஸு. நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஆர்டர் எடுத்தாச்சு. டெக்கோர் நல்லா இருக்குது பாருங்கள். லைட்டிங்ஸ்க்கே நம்ம இந்த கடைக்கு போகலாமல் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது. தூரத்தில் ஷவர்மா வெட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எந்த நாட்டுக்காரருன்னு தெரியலை, போய் விசாரிப்போம் நம்மளே. அப்படியே உள்ளே போயாச்சு. கோல்டன் ஜூஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து உண்மைன்னு நினச்சிடாங்க, பிளாஸ்டிக்கு பார்க்குறக்கு உண்மை அப்படியே லைவாக இருக்க மாதிரி தெரியும். ஆமாம், எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் பார்த்து ஏமாந்துடாங்க. இந்த பாருங்கள் போர்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிடுறேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா ஃபஸ்ட்டு, அதான் ஷவர்மா கடை தான். கோல்டன் ஜூஸ்னு எதுக்கு பேர் போட்டாங்கன்னா, இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லா கிடைக்கும், உங்கள் டேஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஷவர்மா இருக்குது, ஃபலாஃபில்னு இருக்குது, நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். அப்புறம் சாண்ட்விச் இருக்குது, சிக்கன் சாண்ட்விச் இருக்குது, முட்டை சாண்ட்விச் இருக்குது. இந்த பாருங்கள் லைன் அடிக்க வச்சு கேட்பாங்க. காக்டெயில் ஜூஸ் இங்கே கிடைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் சாண்ட்விச் தேவையான விஷயங்கள் தான். மேலே கத்திரிக்காய் செட்டின்னு வச்சுருக்காங்க, அப்படியே சுட்டு வச்சுருக்காங்க. தக்காளி இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. அது என்ன, இது நம்ம லிவர்னு நினைக்கிறேன். ஆமாம், லிவர் இல்லை, சிக்கன் சம்மந்தமான விஷயங்கள். ப்ரெட் இருக்குது, சாண்ட்விச் ப்ரெட் அப்படி தான் இருக்கும் இங்கே கொடுக்க சாண்ட்விட்சு. கீழே பாருங்கள், இது ஃபுல்லாக சாண்ட்விச் தேவையான விஷயங்கள். இந்த முட்டைக்கோஸ்லாம் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே ஃபலாஃபில், இதுதான் இந்த ஃபலாஃபில். பார்த்துங்க, ஃபலாஃபில் காமிச்சிட்டேனா? அப்படியே போகிறோம், திருப்பி காமிக்கிறோம், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஓகே, இதான் நம்ம எப்படி கொஞ்சம் டேஸ்ட் தெரியாது. அண்ணன் ஏதோ பிஸியாக பேசிகிட்டு இருக்காப்புல, டயர்டாக இருக்கிறவள. டைம் முடிய போதில் 8 மணி ஆயிடுச்சு. அவர் இப்போ காலிலேருந்து எடுத்துக்கிட்டு இருப்பார், ஹீட்டில் நிற்கிறார்ல. நம்ம இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க இங்கே, நானும் பார்த்தேன். இங்கே ஷவர்மா கடைனா மோஸ்ட்லி இந்த எமுனிஸ் தான் இருப்பாங்க, சவுதி சைடு அந்தவங்க தான். பார்த்தா இங்கே ஃபுல்லாக நம்ம ஊர் சைடு இந்திய மக்கள் தான் இருக்காங்க. சுற்றி காமிக்கிற பாருங்கள், அப்படியே தெரியுதா? கடைக்கு வெளியில் பாருங்கள், ஆர்டர் எடுக்க ஒரு ஆள் நிற்கிறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்லலாம் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு என்னென்ன தேவையோ கரெக்டாக கொண்டு போய் காரில் கொடுத்துருவாங்க. சாப்பிட்ற வசதியும் இருக்குது, கொண்டு போய் கொடுக்குற வசதியும் இருக்குது. எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. வந்தீங்கன்னா கோல்டன் ஜூஸ் கண்டிப்பாக வாங்க. ஆமாம், அல்கோபார், சவுதி அரேபியாவில் தம்மாமில் அல்கோபாரில் இருக்குது கோல்டன் ஜூஸ். நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, எந்த பக்கம் போனாலும் இந்த பிரான்ச்சஸ் இருக்கும். இது காக்டெயில் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் சொன்னேன்னா உங்கள் வீடியோ இடையில கூட சொன்னேன், காக்டெயில் ஜூஸ்னு. ரொம்ப ஸ்மூத்தி, பவரு, நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை, உங்களுக்காக நான் அடுத்த ஒரு நாள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி அது ஒரு வீடியோ போடுறேன். இது பாருங்கள், ஃப்ரெஷ் ஜூஸு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமாச்சு, இன்னும் எதுவுமே வரல, என்ன ஆச்சு? கடைக்கு வெளில போய் பார்ப்போமா? அப்படியே சுற்றி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் பிஸியாக எல்லோரும் நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம மாட்டுக்கு வீடியோ எடுப்போம் வாங்க. கோல்டன் ஜூஸ் ஷவர்மா போய் பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு ஷவர்மா எப்படி வெட்டுறான்னு காமிக்கிறேன். வந்தாச்சு. அந்த பாருங்க வெட்டுறாரு பாருங்கள் ஷவர்மா. ஜூம் பண்ணி காமிக்க உங்களுக்கு. அண்ணன் பார்த்துட்டாரு, வீடியோ எடுத்தாச்சு. கேட்போமா அண்ணன்ட்ட, அடே எப்பட்றா அப்படின்னு கேட்போமா? ஐயோ, கோவ போட்டு அடிச்சுட்டு பெரிய கத்தி வர வச்சுருக்காரு கையில். பாருங்க, எல்லாம் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி சவுதியில் வந்து இப்போ ஹோட்டல்ஸு இந்த மாதிரி சாப்பாடு இடங்கள் ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். பிட் ஸ்டாப்பில் அந்த ஃபுல் கேன் போட்டு இன் பண்ணியிருக்காப்புல, அவர் தானே ட்ரீட் வைக்கிறாப்புல.
கோல்டன் ஜூஸில் ஷவர்மா பாட்டி வைக்கிறாப்புல. வச்சுட்டாப்புல இருந்தால் பிரிச்சாச்சு, பிரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. அப்படியே சாப்பிட்டு வீடியோ எடுப்போம். ஷவர்மா வந்துருச்சு, என்னால் கட்டுப்படுத்த முடியல. சாப்பிட்றவா என்ன சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும் ஷவர்மா. சிக்கன் ஷவர்மான்னு சொல்லக்கூடாது, வேறு லெவல் ஷவர்மான்னு தான் சொல்லணும். என்னடா இந்த கடைக்கு ஓவர விளம்பரம் கொடுக்கான்னு பார்க்காதீங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். நான் அதனால சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னா, நீங்கள் இந்த அல்கோபாரில் வந்தீங்கன்னா, சவுதி அரேபியா தமாம் அல்கோபாருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது போடலை, அது ஷவர்மாவில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடுச்சா, அதனால் சாப்பிடும்போது எடுக்க எனக்கு தோணலை. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னடா கையில் ஒரு ஃபோனை கொடுத்துக்கிட்டு ஷவர்மா சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சாப்பிடணுன்னா செம்மையாக சாப்பிட்றணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது எடுத்து வைக்கிறாரு ஷவர்மா, யாருக்கும் ஆர்டர் போல் மொத்தமாக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்களேன், சாப்பிட்டு முடிச்சுட்டேன். 2 ஷவர்மா சாப்பிட்டுட்டேன். பார்க்கும்போது திருப்பி இன்னொன்று சாப்பிடணும்னு தோணுது. ஷவர்மானா ஷவர்மா தான். சரி சாப்பிட்டாச்சு, அப்படியே கிளம்புவோம். பாருங்கள், இதுதான் கோபார். பக்கத்தில் பீச் இருக்குது. கோபாரில் சுற்றி தீவு மாதிரி, நம்ம ஸ்ரீலங்கா தீவு மாதிரி இது. அப்படியே சுற்றி கடல் தான் இருக்கும். பக்கத்தில் பஹ்ரைன் வேறு இருக்குல்ல, 58 கிலோமீட்டர் தான். போன வெளியில் சொன்னேன் அவங்கள்ட்ட. பாருங்கள் டெக்கரேஷனை பாருங்கள், லைட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரஷ்ஷாக இருக்குது. நைட் டைமில் ரஷ் ஆகிடுவாங்க எல்லோரும். இங்கே சவுதியில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் அதிகமாக வெளில போவாங்க. பகல் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க, நைட் எழுந்துட்டு விடிய சுற்றுவாங்க. நமக்கு அப்படி, நம்ம இந்தியாவுக்கு அப்படி ஆப்போசிட்டு. நம்ம ஊரில் 9 மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். இங்கே பாருங்கள், மணி 9:30 மணி ஆச்சு. இப்போ தான் கிளம்புறாங்க வெளில எங்கேயோ. சிக்னல் முடிய போது நம்ம இங்கே திரும்பிடுவோம். இதுக்கு மேலே சரியாக வராது. நம்ம தெருக்குள்ளே போயிட்டு அடுத்த ரோடு பிடிச்சிடும். அப்படியே போய்கிட்டே இருக்கோம். வந்தாச்சுமா, இருட்டாக இருக்கிறதுக்குள்ள உள்ள தெரு மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. வந்தாச்சு, நம்ம ஏரியா வந்துருச்சு. அப்படியே போவோம் வாங்க. தூரத்தில் வாட்ச் தெரியுது. ஓகே, ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. போடுங்க, யூட்டானா போட்டாச்சு. ஸ்கூல் வரப்போகுது. இந்த லைனில் ஒரு ஸ்கூல் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்ப்போம், நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.